எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போறீங்களா? ஒரு நிமிஷம், இந்த வீடியோவை முழுசா பாத்துருங்க. சரிம்மா போயிடுமா. யார் வீட்டில் யாருமா? வெளில யாருடா? வாங்க. வணக்கம். இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா. அண்ணே பழைய கஞ்சி தானே இருக்குது. பழைய சோரா? யோ அதுக்கு வரலையா, ஓட்டு கேட்டு வந்திருக்கீங்க. எப்படி பார்த்தாலும் ரெண்டு ஒன்று தானே. ஓட்டு கேட்டு வரும்போது நீங்கள் எங்ககிட்ட அடிப்பியே, ஓட்டு போட்டதுக்கப்புறம் நாங்கள் உங்ககிட்ட எடுக்கணும். நீங்க சொல்றது புரியலப்பா. எனக்கு என்னென்ன அடிக்கணும் வராப்புல. நம்ம சின்னது மட்டும் ஓட்டு போட்டுருங்க, சரிங்களா? நீ சும்மா பண்ண வேண்டாம். ஓட்டுக்கு எவ்வளோ? அப்ப எதா இருந்தாலும் காசு கொடுத்தா கிடைச்சிடறேன். என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் காசு கொடுத்தா கிடைச்சிடும் அப்படிங்கிறத நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க. என்ன பண்றது, நீங்களும் கொடுத்து பழகிட்டீங்க, நாங்களும் வாங்கி பழகிட்டோம். சரி, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் வேணாம். நமக்கு ஒரு 16,000, உன் தம்பிக்கு ஒரு 14,000, என் தங்கச்சிக்கு ஒரு 5,000. எங்கள் அப்பா கொஞ்சம் வயசில் பெருசார், அதனால் அவருக்கு ஒரு 35,000. எங்கள் அம்மா அவரை கட்டிக்கிட்டு ஒரு 20,000. மொத்தம் கூட்டி கழிச்சு உங்களுக்கு தெரியாது கணக்கானே. கூட்டி கழிச்சு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, பார்த்துக்கலாம். 4 இன்ட்டு 5 இன்ட்டு 6 இன்ட்டு 7 1.25 லட்சம் ஆச்சு. 1 லட்சம் தானே வருது. 1.25 லட்சம் அதான்டா அரசியல் கணக்கு. இல்லைண்ணா ஒன்றும் இல்லை, அவன் சின்ன பையனா, அவன் விவரம் தெரியாதுண்ணே. நீ கொடுக்குறேன் கொடுண்ணே, மறந்து நம்ம ஓட்டு போட்டு. சரிண்ணே, நம்ம மொத்தம் கவலைப்படாதுண்ணே, மொத்த ஓட்டு உனக்கு தானே. போயிட்டு வானே. கொடுக்கப்படும் பணத்தை வாங்குங்கள், ஆனால் ஒருபோதும் அந்த பணத்தை தொட்டு ஓட்டு போட்டு விடாதீர்கள். உங்கள் மனசை தொட்டு ஓட்டு போட்டு பாருங்கள்.